ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க நிறைய பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பிரஸ் ரிலீஸ்லயும் பக்தர்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்கன்றத டீடைலா பார்க்கலாம். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பவித்ரோற்சவம் வந்து ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவில்ல வந்து நடக்குது. 8ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்குது. ஸோ இதோட சேவா டிக்கெட் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இந்த 750 ரூபாயில வாங்கக்கூடிய டிக்கெட்ல நீங்க 3 நாளுமே இந்த பவித்ரோற்சவத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். திருமலையில எப்படி வந்து நீங்க 2500 ருபீஸ்க்கு 3 நாள் தர்ஷன் கொடுத்தாங்களோ சேம் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இந்த பத்மாவதி தாயார் கோவில்ல இருக்கக்கூடிய இந்த பவித்ரோற்சவமும். உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவித்ரோற்சவம் எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா, கோவிலோட புனித தன்மையை மேம்படுத்துறதுக்காக தான் நடத்துறாங்க. பக்தர்களாகிய நாமோ இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களால நடக்கக்கூடிய தவறுகள்ல இருந்து வந்து கோவிலோட புனித தன்மையை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த பவித்ரோற்சவம் அப்படின்ற ஒரு விழா வந்து திருப்பதி சார்பா வந்து டிடிடியோட எல்லா கோவில்களுமே நடக்குது. திருமலையில் லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ பத்மாவதி தாயார் கோவில்ல வந்து நடக்குது. செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து உங்களுக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால கல்யாணோற்சவமும் ஊஞ்சல் சேவாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கதாவும், 7ஆம் தேதியும் கல்யாணோற்சவமும் ஊஞ்சல் சேவாவும் வந்து ரத்து செய்யப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சேவா டிக்கெட் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சேவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்மாவதி தாயார் கோவிலில் நடக்கக்கூடிய பவித்ரோற்சவம் ரிலேட்டடாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும்போது சேவா டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. ஸோ ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தோட ஒரு பகுதியாக வந்து கருட சேவையை அலங்கரிக்கும் வகையில் சென்னையிலிருந்து திருமலைக்கு வரக்கூடிய குடை ஊர்வலத்தின் போது பக்தர்கள் வந்து காணிக்கை வந்து வழங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி திருப்பதி தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் வழங்கும் காணிக்கை வந்து டிடிஏடியை வந்து சென்றடைவதில்லை என்றும், அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை இப்ப குடை ஊர்வலம் வந்து திருப்பதிக்கு வருது அப்படின்னா நம்மளால திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காணிக்கை கொடுத்தீங்கன்னா அந்த காணிக்கை வந்து திருமலைக்கு வந்து சேர்றது இல்ல. அதனால எங்களுக்கு இந்த குடை ஊர்வலத்துக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதனால டிடிடிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. பிரம்மோற்சவத்தின் போது பல இந்து அமைப்புகள் சென்னையிலிருந்து திருமலைக்கு குடைகளை ஊர்வலமாக எடுத்து வந்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பது வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால உங்களோட டொனேஷன்ஸ் எதுவும் நீங்க கொடுக்குறீங்கன்னா இதுக்கு வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ற அப்டேட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து அஃபிஷியலா ஒரு ப்ரெஸ் நோட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அது ஸோ அடுத்ததான் வந்து பிரம்மோற்சவம் போது நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் பத்தி பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயமும் அந்த விஷயத்துல வந்து என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்றதையும் தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே இந்த 9 நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாட்களாக தான் இருக்கு. இப்போ ஆலய சுத்தி அப்படின்னும் போது கோவிலை வந்து தூய்மை பண்றத நம்ம கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க ஆலய சுத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த பிரம்மோற்சவம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்குரார்ப்பணம் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது கொடியேற்றம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் மலையப்ப சுவாமிகள் வந்து வாகன சேவை வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியா இந்த ஆனுவல் பிரம்மோற்சவம் பத்தி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்துல நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்திருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்துல வந்து ஒரு 111 கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 502 டெம்பிள்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேச மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய தொலைதூர பகுதிகளில் இருந்து சந்தான தர்மத்தை பரப்புவதுன்னு ஒரு பகுதியா பின்தங்கிய பகுதிகளில் மத மாற்றங்களை தவிர்க்கவும் சமரச சேவா அறக்கட்டளையுடன் இணைந்து டிடிடி வந்து 111 கோவில்களை ஸ்ரீவாணி நிதியின் 2ஆம் கட்டமாக கட்டும் என்றும் டிடிடியோட ஈயோ வந்து சொல்லியிருக்காரு. திருப்பதியில இருக்கக்கூடிய டிடிடி நிர்வாக கட்டிடத்துல நடத்தப்பட்ட கூட்டத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 26 மாவட்டங்கள்ல 111 கோவில்கள் கட்டும் பணியை உறுதியான செயல் திட்டத்துடன் எடுத்து குறிப்பிட்ட கால அட்டவணைக்குள்ள முடிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸ்ரீவாணி அறக்கட்டளையின் நிதியின் கீழே 1342 கோவில்கள் கட்ட டிடிடி வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. முதல் கட்டமா 502 கோவில்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. 2ஆம் கட்டமா SC ST BC மற்றும் மீனவ காலனிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்கள்ல
9 ஸ்ரீவாரி கோவில்களும், 77 ஸ்ரீராமர் கோவில்களும், 2 அனுமன் கோவில்களும், 3 சிவன் கோவில்கள் உட்பட 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கோவில்கள் கட்டப்பட உள்ளன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நாட்டுப்புற தெய்வங்களும் அர்ப்பணிக்கப்பட்ட 20 கோவில்களும் கட்டப்படுது. ஸ்ரீவாணி அறக்கட்டளை நிதியில் 1342 கோவில்களை 2 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுசா ஒரு 502 கோவில்களோட கட்டுமான பணிகள் நிறைவடைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாமன ஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியா செப்டம்பர் 7ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில்ல பாஷ்ய பாராயணம் டிடிடி நடத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அடுத்ததா இருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டா இருக்கு. ஸோ தர்ஷன் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதிக்கான தர்ஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று அப்ராக்சிமேட்டா 10 மணி நேரம் வெயிட்டிங் டைம் அப்படின்றதும், அதே மாதிரி வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் 10 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. நேற்று 79,833 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ 2ஆம் தேதியை கம்பேர் பண்ணும்போது 3ஆம் தேதியோட பக்தர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கூடுதலாக தான் இருக்கு. அதே மாதிரி இலவச தரிசனத்தோட நேரமும் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.